ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த பிராண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ ஷாம்புவாக இருக்கட்டும், சன்சில்காக இருக்கட்டும், கிளினிக் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை டீ குடிக்கிறதுக்கு ரெட் லேபிளாக இருக்கட்டும், இல்லை சோப்பில் ஹமாமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இதில் ஏதாவது ஒன்று நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கான வீடியோ. Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா, சார் ட்ரேடிங்கிறது கேம்பிளிங்கா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கேம்பிளிங் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்ன்றது புரிஞ்சுப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரியாமல் பண்ணோன்னா இட்ஸ் கேம்பிளிங். சிம்பிளாக சொல்லணும்னா, எது எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி நாலேஜ் இல்லாமல் நான் பண்ணேன்னா இட் இஸ் கேம்பிளிங். அப்போ ட்ரேடிங் மட்டும்தான் கேம்பிளிங் ஆனால் கிடையாது. எந்த விஷயமும் நீங்கள் தெரியாமல் பண்ணாலும் அதுவும் கேம்பிளிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே ஒரு இபி போர்டு இருக்குது, வீட்டில் கரண்ட் ஒர்க் ஆகலை, ஸ்ட்ரைட்டாக போய் கையை விடுவீங்களா? ஏதோ ஒரு ஒயர் சரியில்லை, ஏதோ ஒன்று எடுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று சரி பண்ணுற நீங்களாக போய் பண்ணுவீங்களான்னா மாட்டோம். ஏன்னா அதை பற்றின நாலேஜ் இல்லை நமக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒன்று தட்டாக ஷாக் அடிக்கும், இல்லை உயிருக்கே ஆபத்து அப்படின்னும் போது என்ன பண்ணுறோம்? வி ஆர் வெரி சேஃப். நம்ம பண்ணாமல் யாரை கூப்பிடுவோம்? ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோம். இப்போ நம்ம போய் கையை வைக்கும் போது இட் இஸ் அ கேம்பிள். ஏன்னா அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை. கையை வச்சா ஷாக் அடிக்கலாம், அடிக்காமையும் போகலாம். ஆனால் வேற இதே ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு அந்த எதை எடுக்கணும், எதை என்ன சொல்ல கனெக்ட் பண்ணணும்லாம் கிடையாது. கரெக்டாக தெரியும். ஹி வில் கம், சூஸ் இட், அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு முடிச்சு கொடுத்துட்டு போவார். ஏன்னா ஹீ ஹேஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கிறதுனால பண்ணிட்டு போயிட்டார். ஸோ ஹீ இஸ் நாட் கேம்பிளிங் இஸ் லைஃப். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். என்னென்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியாமல் பண்ணோன்னா இட் இஸ் கேம்பிளிங். அப்போது மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். தெரிஞ்சுட்டு பண்ணணும், இட்ஸ் நாட் கேம்பிள். தெரியாமல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்லேயும் கேம்பிள் பண்ணுறாங்க நிறைய பேர். எப்படின்னா, ஒரு விஷயமும் தெரியாது, மார்க்கெட்டை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மெசேஜை பார்த்தேன், இந்த மாதிரி இந்த மெசேஜில் வந்து இத்தனை 1000 ஷேர் இந்த கம்பெனியில் வாங்குன்னு சொன்னாங்க, 10 ரூபாவில் இருக்குது, 20 ரூபா ஆகிடும்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்ட பிறகு லாஸ் ஆகிடுச்சு. உடனே வெளியே போய் என்ன சொல்கிறது? உண்மையிலேயே மார்க்கெட்டுக்குள்ளே போனப்பா லாஸ், ஒரு ட்ரேடு போட்டேன், கடைசியில் லாஸில் தான் முடிஞ்சது, உண்மையிலேயே மார்க்கெட் கேம்பிளிங் தான் போல். அவர் 10 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஆனால் கோர் ரீசன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அதை சொல்கிறாருன்னா, ஹீ நெவர் ஹேட் நாலேஜ். மார்க்கெட்னா என்னன்றதே தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணியாச்சு? இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? லாஸ் வந்தவொடனே ஏன் ட்ரேடு எடுத்தணும்னு தெரியல, ஏன் லாஸ் ஆச்சுன்னு தெரியலனோடனே ஹீ கேம்பிள்ட் இட். ஸோ knowledge is the key factor whether you are gambling or you are doing it as a profession. ஸோ அப்போது நீங்கள் கேம்பிள் பண்ணலன்னா ஒரே விஷயம், you are having knowledge. இல்லை கேம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்லனா you don't have knowledge. So knowledge is the key factor. So once knowledge இருந்துச்சுன்னா you are not going to gamble. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிளிங் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க, ஐயோ மார்க்கெட்டாக சூதாட்டம், இதை ட்ரேட் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்னன்னா, சரி கேம்பிளிங்ன்றோம்ல, முதல்ல இதை பார்க்கலாம். இப்போது இந்த கம்பெனிலாம் பார்த்துக்கோங்க, சன்சில்க்கு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூஸில், வேறு என்ன இருக்குது, பியர் சோப்ஸாக இருக்கட்டும், லக்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இல்லை விம், வீட்டில் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது விம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹமாம் சோப்ஸாக இருக்கட்டும், இல்லை டீ குடிக்கிறோம்ல 3 ரோஸஸாக இருக்கட்டும், ரெட் லேபிளாக இருக்கட்டும், பர்ஃப்யூம்ஸில் வேஸ்லினாக இருக்கட்டும், இல்லை அடுத்தது பாருங்கள் கார்னட்டாவாக இருக்கட்டும், இல்லை மேக்னம் ஐஸ்கிரீம்ஸு, இல்லை இந்த மாதிரி சர்ஃபெக்ஸ், இல்லை கிசானு, எல்லாமே ப்ரூ, இதெல்லாமே டே டு டே பேசிஸில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. இது உங்கள் வீட்லேயும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுலேருந்து, இல்லை ரின்லேருந்து, லைஃப் பாயிலேருந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது எல்லாமே இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு கம்பெனின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது மொத்தமே ஒரே ஒரு கம்பெனி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். நான் பூஸ்ட் பிடிக்காது, ஹார்லிக்ஸ் தான், ஹார்லிக்ஸ் நல்ல கம்பெனி சில பேர் சொல்லுவாங்க, ஹார்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் தான், ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். விஷயம் என்னென்னா, அந்த பிராண்ட் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி இது வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு. என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் இல்லை கிளினிக் ப்ளஸ் எனக்கு வேணும், இன்னொருத்தர் சன்சில்க்குன்னு வரும், இன்னொருத்தர் இதுன்னு அதுன்னு எல்லாமே ஒரு பிராண்டு கீழே தான் வருது. ஆனால் இது யாருமே பார்க்குறது இல்லை. இப்போ என்ன விஷயம்னா, இதில் இருக்கிற அத்தனை பொருளுமே டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த கம்பெனியில் போய் ஒரு பங்கை வாங்குங்கன்னா வாங்க மாட்டோம், கேட்டால் கேம்பிளிங்னுவோம். ரீசன் புரிஞ்சுங்களா? அப்போது யார் கேம்பிளிங் பண்ணுறான்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேம்பிளிங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை, ஒரு ஸ்டாக்ஸை, ஒரு கம்பெனியை ஷேரை வாங்கினா அவங்க கேம்பிளர்ஸ்னால், அந்த கம்பெனியை வளர வைக்கிறதே நாம தானே.
டே டு டே அந்த கம்பெனியோட பொருளை வாங்குறதும் நாம தானே. அப்போ அந்த கம்பெனியை வளர்த்து விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம், ஆனால் அந்த கம்பெனியில் ட்ரேடு அதில் பங்கு வாங்கினா கேம்பிளிங். ஸோ இது என்ன தெரியுதுன்னா, இக்னரன்ஸ் நல்லா தெரியுது. என்னன்னா இன்னும் மக்கள் அதை பற்றின நாலேஜ் ஃபுல்லாக போய் சேரலை. நம்மளோட தமிழ்நாட்டில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி 22% இருக்குன்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். என்னன்னா இன்னும் மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸ் போய் வெளியே சேரல. இவ்வளோத்தையும் நம்ம வாங்கிட்டு ஆனால் அந்த கம்பெனி மட்டும் கேம்பிளிங்ன்றது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஒரு ஷேர். இன்னைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2723 rupees. 1 லட்ச ரூபா நீங்கள் 2012 ஹிந்துஸ்தான் யூனிவரில் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு மட்டும் 6,39,000 ப்ளஸ் 52,000 வந்து டிவிடெண்டும் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். ஏன்னா டே டு டே பேசிஸில் அந்த கம்பெனியோட பொருளை நம்பி வாங்குகிறோம். கம்பெனியும் நல்லா க்ரோ ஆகுது. கம்பெனி க்ரோ ஆகிட்ட பிறகு ஓகே, ஆனால் அந்த கம்பெனியில் நானும் எதை நம்பி வாங்குறேனோ, எந்த பொருளை நம்பி வாங்குறேனோ அந்த கம்பெனியில் வந்து நானும் ஒரு பங்குதாரராக போகலான்னு போனால் அது கேம்பிளிங். புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம் வித் த பீப்புள். இதுக்கு தான் ஃபினான்ஷியலி வி ஹாவ் டு பி தாட். அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாலும் ஸோ அதோட கிளியர் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ 402 rupees ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி 2566 இருக்குது. டிவிடெண்டோட பே அவுட்டு ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி எடுத்துக்கோங்க. ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கட்டும், பேண்டீனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஓரல் பியாக இருக்கட்டும், ஏரியல், டைடு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏரியல் வேண்டாம் டைடுன்னுவாங்க, டைடு வேண்டாம் ஏரியல்னுவாங்க. ஆனால் ரெண்டுமே எதோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே கம்பெனி தான், இட்ஸ் பிஎன்ஜி. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு போயிட்டு என்ன சொல்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக பேம்பர்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் மாட்டி விட்றது பேம்பர்ஸு. ஒரு குழந்தைக்கு நம்ம ஓகே நல்லதுன்னு நம்ம பண்ணுறோம், ஆனால் அதே டைமில் இந்த கம்பெனியை வாங்கினா வாங்க மாட்டோம். அதே இன்னும் ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 ரோசஸாக இருக்கட்டும், ரெட் லேபிளாக இருக்கட்டும், ப்ரூவாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இன்டேக் பண்ணுறோம். அந்த பொருளை நம்பினதுனால தானே குடிக்கிறீங்க. இப்போ டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோன்னா அந்த பொருளை நம்புகிறோம் முதல்ல, அதனால தான் நம்ம குடிக்கிறோம். அதை நம்பி ஒரு ஹெல்த்துக்குரிய ஒரு விஷயம் நம்ம உள்ளே போகிற ஒரு விஷயத்தையே நம்ம நம்பி குடிக்கிறோன்னும் போது ஏன் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? இதுதான். ஸோ இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா எதை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அந்த விஷயத்தோட இதுதான் அங்கே ஷேர்ஸில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதை வாங்க சொல்லும் போது என்ன சொல்லிவிடுவோம், இல்லை இது ஒரு கேம்பிளிங்ன்றோம். ஸோ இதுதான் பிரச்சனை. நம்ம என்னென்னா இன்னும் அந்த நாலேஜ் வந்து போய் சேரலை மக்கள்கிட்ட. ஸோ அதுக்காக தான் இது எஜுகேட் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுனா. இப்போ பிஎன்ஜிவே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெறும் 1080 ஸ்டார்ட் ஆச்சு பிஎன்ஜி. இன்றைக்கி எவ்வளோவில் இருக்குன்னா 13,842 இருக்குது மார்க்கெட். ஸோ 1 lakh invested in PNG, it would have given you more than 8 lakhs as profit. யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தைக்கு போய் பேம்பர்ஸ் வாங்குவோம், ஆனால் அதே பேம்பர்ஸ் கம்பெனியில் போய் கொஞ்சம் அந்த குழந்தைக்காக ஒரு ஓனர்ஷிப்புக்காக ஒரு ஷேர் வாங்கினா வாங்க மாட்டோம். இப்போ நாளைக்கு நீங்கள் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 லட்சம் கூட வேணாம், ஒரு 5,000 போடுறீங்களா, இல்லை ஒரு 10,000 உங்கள் குழந்தைக்கார சேவிங்ஸ்க்காக, இல்லை ஒரு 500 இல்லை ஒரு 1,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு இட் would have been made as an asset. ஸோ அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுறேன் நான், சேவிங்ஸும் அண்ட் ஃபார் தி சைல்ட்ஸ் ஃபியூச்சர். ஆல்ரைட். ஸோ 1 lakh பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு 8 lakhs ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 1,800லேருந்து இன்றைக்கி 13,000 ரூபா ஒரு ஷேர், கிட்டத்தட்ட 7 மடங்கு ஏறி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டால் என்ன சொல்லுவோம், இல்லை நாங்கள் பேம்பர்ஸ் வாங்குவோம், இல்லை காஃபி குடிப்போம், எல்லாமே பண்ணுவோம், ஆனால் அந்த கம்பெனிலாம் வந்து கேம்பிளிங். புரியுதுங்களா? இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அண்ட் நெக்ஸ்ட் இது முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே ஜாபுக்கு போகிறாங்க. ஐடி ஃபீல்டில் என் பையன் வேலை செய்கிறான்றது பெருமையாக சொல்லிப்போம். என் பையன் ஹெச்எல்லில் ஒர்க் பண்ணுறான், டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறான், விப்ரோவில் ஒர்க் பண்ணுறான், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதே கம்பெனியில் போய் ஒரு ஷேர் வாங்கினா வாங்க மாட்டோம், கேட்டால் கேம்பிளிங்னுவோம். ஆனால் அந்த கம்பெனிக்கு போயிட்டு பசங்க வேலை செய்யலாம், அவங்களோட சன்ஸாக இருக்கட்டும், டாட்டர்ஸாக இருக்கட்டும், போய் வேலை செஞ்சு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணலாமே தவிர, ஆனால் இவங்க போய் ஷேர்ஸ் வாங்கினா வாங்க மாட்டாங்க. ஏன்னா தட்ஸ் கேம்பிளிங். இதுதான். புரியுதா? ஸோ இதுதான் பிரச்சனை. என்னென்னா நீங்கள் எதெல்லாம் உழைச்சிட்ருக்கீங்களோ, எந்த இதுக்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, எது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆனால் அதில் ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்கன்னா மட்டும் ரொம்ப தயங்குறோம். ஏன்னா இதை பற்றின ஒரு தப்பான அவேர்னஸ் தான் போயிருக்கே தவிர இதை பற்றின ஒரு கரெக்டான விஷயம் இன்னும் மக்களுக்கு கரெக்டாக போய் சேரலை. இது எடுத்தவொடனே அதுதான் சொல்கிறேனே, இஃப் யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ், எந்த விஷயமா இருந்தாலும் இட்ஸ் கேம்பிளிங். ஸோ நாலேஜ் இல்லாமல் எதை பண்ணாலும் கேம்பிளிங் தான். ட்ரேடிங்லேயும் வந்து நாலேஜ் இல்லாமல் பண்ணிங்கன்னா இட்ஸ் கேம்பிளிங். ஆனால் அதுவே தெரிஞ்சுட்டு கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த ஷேர்ஸே பார்த்துக்கோங்க, 98 ரூபாயில் ஆரம்பிச்சது இன்றைக்கி 1000 ரூபா, இன்றைக்கி 350 ரூபா ஆரம்பிச்சதெல்லாம் 1500. ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜி ஹாஸ் கிவன் 900%.
அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 300, 400, 100%. அண்ட் டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 600%. ஸோ இவ்வளோ தூரம் கம்பெனி க்ரோத் ஆயிருக்கு. ஆனால் அந்த கம்பெனியில் எதுலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நம்ம பெருசானா நம்ம பசங்க வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு மட்டும் யோசிப்போம். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ யூ கேன் ஆல்சோ பிகம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ இந்த கம்மிங் டேஸ். ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறது. ஸோ ட்ரேடிங் கேம்லிங் ஆனால் கிடையாது. தெரியாமல் பண்ணால் எந்த விஷயமா இருந்தாலும் கேம்லிங் தான். அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ கேம்பிள், இட்ஸ் அ ப்ராப்பர் பிஸ்னஸ். எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பதிலாக ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர ஷேர்ஸுன்றது வேறு எதுவுமே இல்லை. இட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு என் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குகிற ரிட்டர்ன்னா இட்ஸ் ஷேர்ஸ். ஸோ இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு டெஃபினெட்லி ஒரு நல்ல கம்பெனிஸாக அனலைஸ் பண்ணி இப்போயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினெட்லி இன் தி coming days you will also become financially free. All right, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.